பெங்களூர்ல இருக்கிற நெறைய பேருக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். ரீல்ஸ்ல கூட இந்த பிளேஸ நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நாங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆளுக்கு 250 டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோம். டிக்கெட் வந்து 150லேருந்து 350 வரை வேரி ஆகும். உள்ளே என்ட்ரான உடனே ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 108 ருத்ராட்சத்தை எண்ணி வேண்டி போடணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே சிவனை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்க. அப்புறம் வெளியே வந்தது தான் இந்த பிரம்மாண்டமான சிவன் ஸ்டாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். கீழே லிங்கத்துக்கு மேலேருந்து தண்ணி தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு விளக்கு மாதிரி கொடுப்பாங்க. அதை வேண்டிட்டு வந்து நம்ம தண்ணியில் விடணும். அண்ட் ஒரு காயினும் கொடுத்தாங்க. அதையும் வேண்டிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறணும். அதுக்கப்புறம் அதை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி சிவனை வழிபட்டாச்சு. கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அந்த பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த டெம்பிளோட நேம் என்னென்னா சிவஹோம் சிவா டெம்பிள். பை பாய்.